Taste the Daily. தமிழக அரசு மருத்துவமனைகள் மருத்துவர் பற்றாக்குறையால் திண்டாடி கொண்டிருக்கும் போது சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கனவு உலகில் வாழும் மாசுவுக்கு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையின் அவல நிலையை எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏற்கனவே இந்த சுற்றுலாத்துறையும் மருத்துவத்துறையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் நடத்தி உலகம் முழுவதும் மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிற பயணிகளை ஈர்க்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மட்டும் உலகின் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து, குறிப்பாக ஆசியாவின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் கோவைக்குமாக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு அயல் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையும் மைக்கும் கிடைத்தால் எதிரில் இருப்பவர்கள் பாவம் என நினைக்காமல் இஷ்டத்துக்கு பேசுவதே இந்த அமைச்சருக்கு வேலையாகிவிட்டது. அதெப்படி சார், சுற்றுலாத்துறையோட இணைஞ்சு மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த போறீங்களாக்கும்? சர்க்கரை என சீட்டில் எழுதி வைத்து பார்த்தால் இனிக்காது. சுற்றுலாவை மேம்படுத்துவதெல்லாம் இருக்கட்டும், விழுப்புரத்தில் இருக்கும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை எப்போது மேம்படுத்துவீர்கள்? இந்த மருத்துவமனைக்கு என்னதான் ஆச்சு? குண்டும் குழியுமான சாலைகளும், துர்நாற்றம் வீசும் கழிப்பறைகளும், தேங்கி கிடக்கும் கழிவுகளும், நோய் பரப்பும் கொசுக்களும் என்று திரையரங்குகளில் விளம்பரமே போடலாம் என்கிற அளவிற்கு மிக மோசமான சூழலில் காட்சியளிக்கிறது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை. இங்கு நோயாளிகளுடன் வரும் உறவினர்கள் இங்கிருக்கும் சூழலால் நோயாளிகளாகும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கழிவறை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, தங்குமிடமில்லை என அடுக்கடுக்காக மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உள்ளபடியே நம்மை வேதனையில் ஆழ்த்துகிறது. பேஷண்ட்டை பார்க்க வர அட்டெண்டர் வந்து நாங்கள் நடந்து வெளியில் மெயின் ரோடு கிட்ட போகிற மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற ரெஸ்ட்மெல்லாம் அவங்க கூட எதுவுமே சுத்தமாக ரொம்ப அவ்வளோ அழுக்காக இருக்குது. உள்ளே தலை காட்ட முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு வருது. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சரி நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே சரியான சுகாதார முறை எதுவுமே இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் பற்றி கேட்டினா கூட டாக்டருக்கு கூட சரி, டாக்டர் நர்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இப்போ எங்கள் சித்தப்பாவை நான் வந்து பெட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து வச்சிருந்து இப்போ அவரை நான் கவனிக்க தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நானே பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சுச்சுவேஷன் சூழ்நிலை எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு வாரமாக எங்கள் சித்தப்பாவை நாங்கள் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் ஒரு வாரமாக நாங்களும் இங்கே தான் தங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வசதி கூட இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவுமே சரியாக இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போயிட்டு நம்ம ஒரு கரெக்டான முறையில் சுகாதாரமாக எதுவுமே இல்லை, பாத்ரூம் சரியில்லை. இப்போ வெளியில் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் வந்து நாங்கள் வெளியில் வந்து உட்காரணும்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பாதுகாப்பான எந்த இடமும் இல்லை. வெளியில் வந்து உட்காந்தா கூட கொசு கடிக்குது எல்லாம் போகுதுங்க. இதை நம்ம என்ன எடுத்து சொன்னா கூட யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எந்த சுகாதாரமும் இல்லாத இந்த மருத்துவமனையில் குப்பைகளை கொட்டி எரிக்கும் அவலமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இத்தனை கொடுமைகளை தாங்கிக் கொண்டு இங்கு சிகிச்சை பெற வந்தால் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. வாகன திருட்டு, உடைமை திருட்டு என திருட்டு சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் கொந்தளிக்கிறார்கள். இதை விட பெரிய கொடுமை என்னவென்றால், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்படுகிறதாம். கொடுத்து முடியல சார் என மக்கள் புலம்புகிறார்கள். எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்குறாங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த பெட்லேருந்து அந்த பெட்டுக்கு மாற்றணும், அந்த பெட்லேருந்து இந்த பெட்டுக்கு மாற்றணும்னா அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க. இப்போ ஸ்ட்ரக்சரில் தள்ளின்னு போனோம்னா அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க. இன்ஜெக்ஷன் போடணும்னா காசு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே காசு தாங்க. இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வந்து ஈர்க்கப்பட்டவங்க வந்து பார்த்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போவாங்க, வருவாங்க, காசு இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லாத மக்கள் நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? இல்லைன்னு தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் தேடி தான் வரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் காசு தான், எல்லாத்துக்குமே காசு. அதுக்கு நாங்கள் வந்து ப்ரைவேட்லேயே பார்த்துக்கலாம்ல. கவர்மெண்ட் நம்பி தான் வரோம். இங்கே எதுவுமே சரியில்லைங்க. இப்படி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை, சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, எளிய மக்களிடமிருந்து இரக்கமில்லாமல் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை மக்கள் முன்வைக்கிறார்கள். இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அமைச்சரோ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி எங்கோ சென்ற கதையாய் வெளிநாட்டவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்து சிகிச்சை கொடுக்க போவதாக கதை அளக்கிறார். அமைச்சரே, மருத்துவமனையை தேடி வரும் தமிழக மக்களுக்கு முறையான வசதிகளை செய்து கொடுங்கள். வெளிநாட்டுக்காரங்களுக்கும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் அப்புறமா சேவை செய்யலாம். அட நாங்க சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.